ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ஸ் வந்து எப்படி ஆரி ஒர்க்கில் இது பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன், பிளாக் கலர் எடுத்து நார்மலாக நம்ம எப்படி வந்து ஜரியில் வந்துட்டு எடுப்போமோ அதே மாதிரி வந்து எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பேக் ஸ்டிச் போட்டுட்டு பீட்ஸை வந்து பீட்ஸுக்குன்னு தனியாக ஒரு நீடில் இருக்குது, அது வந்து லென்த்தாக இருக்கும். பீட்ஸ் நீடில் வந்து லென்த்தாக அதில் வந்து பீட்ஸ் வந்து நான் லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு அந்த நீடில் ஃபுல்லாக வேணாலும் நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீட்ஸில் எல்லாமே வந்து அந்த நீடிலில் வந்து லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பீட்ஸ் வந்து 2 பீட்ஸாக இல்லைன்னா ஒவ்வொரு பீட்ஸாக கூட நம்ம வந்துட்டு ஸ்டிச் போடலாம். எப்பயுமே வந்துட்டு 2 பீட்ஸ்க்கு மேலே போடக்கூடாது. ஒவ்வொன்றா நீங்கள் போட்டாலும் ஓகே, பட் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நல்லா இப்படி வச்சு 2 பீட்ஸ் இப்போ விட்டு நல்லா தள்ளி கிட்ட கொண்டு வந்து ஊசி வச்சு அதுக்கப்புறம் பண்ணணும். அப்போ தான் பீட்ஸ் எல்லாம் நெருக்கமாக வரும். நீங்கள் அப்படியே வந்துட்டு விட அப்படியே போட்டிங்கன்னா நெருக்காமல் நமக்கு லூஸாக இருக்கும். பீட்ஸ் வந்து எப்பயுமே நெருக்கமாக வரணும். இந்த மாதிரி 2 பீட்ஸாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக அந்த பீட்ஸும் போட்டுட்டு இப்போ வந்து எண்ட் நாட் போட போகிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து த்ரெட்டை வந்து மேலே இழுத்து விட்டுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல குத்தி எடுத்து அப்படியே எண்ட் நாட் வந்து போட்டுக்கிறேன். அதை பிடிச்சி இழுத்தா எண்ட் நாட் வந்து விழுந்துடும். இப்போது பீட்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணியாச்சு. இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.